பிரச்சனை 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 இந்த ஒரு வாரமா பிரச்சனையிலேயே நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே கேவலமா கழுவி 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 ஊத்துறானுங்க. அதாவது நம்ம சேனலுக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ தானே அந்த விஷயம் என்னங்கிறது தெரியும், மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து விஷயம் என்னங்கிறது தெரியாமலே வந்து நம்ம மேலே வந்து குற்றம் சாட்டக்கூடாது. ராஜா கேம் அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கேம்லிங் மாதிரி தான். அது ஒன்றும் வந்து ரொம்ப குட்டான ஆப்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு கேம்லிங் மாதிரி தான். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம சாம்ப்ரோ வந்து வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு தான் அவருக்கு இவ்வளோ வசைப்பாடுதல். நம்ம அதனால என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத வச்சு நம்ம சார்ட்டை வந்து கேட்போம், என்ன ப்ராப்ளம்ங்கிறத கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களை விட பிளாக் ராவணன் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அதனால நீங்க வந்து அவரை பார்த்து ரொம்ப பொறாமை படுறீங்கன்னு கேட்டிருக்காரு. பொறாமை எல்லாம் கிடையாது சார். அவரை வந்து வீடியோவில் நாங்கள் தாக்குனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி தான், பொறாமை எல்லாம் கிடையாது. இப்போ எங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எங்களோட வீடியோ பிடிச்சதான் இருப்பாங்க, அவரோட வீடியோ பிடிச்சி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஃபாலோவர்ஸுக்கு ஏன் ஒரு சூதாட்டத்தை திணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்கு அந்த கேள்வியை கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாட்டு இருக்காங்க, அதனால நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மெயினாக கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஃபாலோ ஏத்துறதுக்கு, நீங்க அவரை வச்சு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கண்டென்ட் நம்ம அதை வீடியோ ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். பொதுவாகவே வந்து ஒருத்தர் சோசியல் மீடியாவுக்கு வரார் அப்படின்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும். அதை ஏற்றுக்கணும், அதை அணுக வேண்டிய முறையில் அணுகணும். அது முடியாட்டா நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு வராதிங்க. நீங்கள் எதுக்கு செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? பப்ளிக்காக ஒரு விஷயத்த நீங்கள் பகிரும்போது அதற்கு எதிர்ப்பும் இருக்கும், சப்போர்ட்டும் இருக்கும். அப்போ அந்த எதிர்ப்பு வந்த உடனே ஊன்னு துள்ளி குதிக்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. பொறுமையாக தான் நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம், நீங்கள் அவனை இவனன்னு சொல்லிட்டு பீப்பில் ஒரு கெட்ட வார்த்தை போடுறீங்க. அது பன்னாடையா? பன்னாடவனா நீங்க இப்போ தப்பே பண்ணாத மாதிரி சித்தரிக்கிறீங்க. அதுதான் எனக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்குறதுக்கான காரணம். ராஜா கேம் மூலமா வந்து மக்களை நீங்க ஒரு சூதாட்டத்துக்கு தள்ளுறீங்க, அவங்க அடிக்ட் ஆகிறாங்க. தொடர்ந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டமான நிறைய நம்ம மக்கள் வந்து இன்னும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறாங்க, பிற மாவட்டத்திலும் இருக்காங்க. முக்கியமாக அவரோட வீடியோ பார்த்து. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இவர் மட்டும் தான் வீடியோ போடுறான்னு. கண்டிப்பாக இவர் மட்டும் வீடியோ போடல. இப்போ நிறைய பேரோட வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது நம்ம குமரி மாவட்டத்தில் ஒரு சிலரோட வீடியோ மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸ்டார்டிங்கில். அவங்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இவருக்கு மட்டும் இல்லை, இவருக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட வீடியோவும் போட்டிருக்கேன். அது வைரல் ஆச்சுது, ஆனால் அதை கண்டுக்கப்படலை. இது கண்டுக்கப்பட்டனால அது பெரிய பேச்சு பொருளாட்டு இருக்குது. இப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? ஏதாவது ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 500 ரூபாயை போட்டு என்ன நம்ம ஒரு 1000 ரூபாய் எடுத்துட மாட்டோமா? அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு வாரத்தை ஓட்டிட மாட்டோமா? பெட்ரோலுக்காக உதவும்ல ப்ரோ, அப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமான்னு தான் நினைப்பான். ஸோ அந்த 500 ரூபாய் இருக்கிறவன் அந்த கேம்லிங்ல வந்து 500 ரூபாயை போடுறான். ராஜா கேம்ல அது வின்சோ அது பேரு, அதுக்கு பேரில் ஒரு 500 ரூபாயை போடுறான்னு வைங்களேன். அந்த 500 ரூபாயோட கலர் ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போயிடுது அப்படின்னா அவனுக்கு லாஸ் தானே 500. அவன் நீங்க சொல்லலைன்னா அவன் அதை போட மாட்டான். அந்த ராஜா கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனுக்கு தெரியவே தெரியாது நீங்க சொல்லாத வரைக்கும். சொன்னதுக்கு அப்புறமா அவனோட பணத்தை அவன் இழக்கிறான் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். இப்போ நீங்கள் சொன்னது கூட ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. இப்போ 500 ரூபா போட்டு அவர் இழக்கிறாரு அப்படின்னா கூட அதை நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க காணிக்கிற விளம்பரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் வாங்க போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் பணம் ராஜா கேம் மூலமாக கிடச்சிது. அவங்க 500 ரூபா கிடச்சிது, 1000 ரூபா கிடச்சின்னு சொல்லி விளம்பரம் பண்ணலை. நகை கடைக்கு போகிறாங்க, 1,00,000 சில்லற ரூபா 10 நிமிஷத்தில் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களோட ஆசை வந்து என்ன, இன்னைக்கு எல்லாருக்குமே பணம் தேவை. அப்போ என்ன நினைப்பாங்க, அவரு இவ்வளோ சீக்கிரத்தில் பணம் ஏர்ன் பண்ணுறாரு, நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அதுல 1% மக்கள் வந்து அவரை நம்பி பணம் போட்டாலே எவ்வளவு பணம் நஷ்டம். இந்த பணத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கான அமௌண்ட் கிடைக்குது. இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, யூடியூபர்ஸ் அப்படின்னாலே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. நான் ராஜா கேமை ப்ரொமோட் பண்றது உண்மைதான், எல்லாருக்குமே தெரியும். யூடியூபர்ஸ் இதுல தான் அவங்களோட லைஃப். யூடியூபர்ஸ் கண்டிப்பா ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு அதன் மூலமா இன்கம் கிடைக்குது. ஒரு ஷாப் ப்ரொமோஷன் பண்ணிட்டு, ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு, இல்லது ரிவ்யூ பண்ணிட்டு, இல்ல ஒரு கடை திறப்புலாக்கு போகட்டு, இதன் மூலமாவே நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இதெல்லாம் மீறி இந்த ராஜா கேமை ஏன் ப்ரொமோட் பண்றாருன்னா, இதுல கிடைக்கிற ப்ரொமோஷன் வேல்யூவோட இதுல அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ட்ரிக் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கரெக்ட் சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெடிக்ஷன் ட்ரிக் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து 50,000 ரூபாய் போட்டு 1 லட்சம், 1 லட்சம் ரூபாய் போட்டு 2 லட்சம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கோடி கணக்கில் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், சிம்பிளா கேட்கிறேன், எல்லாரும் உங்களோட ஃபாலோவர்ஸ் தானே, எவ்வளவு பேர் அதுல கஷ்டப்படுறவங்க இருப்பான். 500 ரூபாய் வச்சு நீங்க 1000 ரூபாய் எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் எடுக்கிறீங்க இல்லையா? அதோட ப்ரெடிக்ஷன் ட்ரிக் என்னங்க அப்படிங்கிறதையும் உங்க வீடியோல சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த டைம்ல நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு
இந்த கலர்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணா எனக்கு இந்த கலர் கரெக்டா அந்த 5 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம்ல. இந்த 10 ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறமா இந்த ப்ளூ எல்லோ ரெட் இந்த கலர் தான் வருங்கிறத ப்ரெடிக்ஷன் நான் இப்படி தான் பண்றேன், இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்க ஓப்பனா சொல்ல மாட்டீங்க. விளையாடுற என்னோட சொந்த பொறுப்புல அப்படிங்கிறீங்க. நீங்க அதே சொந்த பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா இதே சொல்லலாம்ல, ஏன் சொல்லல நீங்க? இதை சொல்லலைங்க. அவங்க கூட சுத்திட்டு திரியிற இப்போ நம்ம கமெண்ட் நிறைய போட்டிருக்காங்க. அவரோட அடிமைகள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல அவங்களோட ரசிகைகள்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். கமெண்ட்ல ஏகப்பேர் போட்டு அவங்க ஆளுகிட்ட ஒரு 50,000 வாங்கி இவர் வின் பண்ணி அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதானாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டார். கரெக்ட். நாங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுனதை விட நாங்க கம்மியா தான் பேசுறோம். ஏன் தெரியுமா? வீடியோ போட்டிருந்தீங்க, அதை நான் ஒன்று பார்த்துருந்தேன். அதுல வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ணா நம்ம வீடியோவை எடுத்து ட்ரோல் பண்ற தேவடியா பயலுங்களை என்ன பண்ணலாம்? ஓகேவா? அந்த கெட்ட வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டதா நீங்க சொல்லி அந்த கெட்ட வார்த்தை போட்டிருந்தீங்க. ஃபாலோவர்ஸோட நேம் அண்ட் எதுவுமே டிபி எதுவுமே அதுல காமிக்கல. ஸோ அதனால வந்து நீங்களே எங்களை திட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நீங்க வந்து திட்டினீங்க அப்படின்னா எல்லாருக்கும் திட்ட தெரியும் பிரதர், எல்லாருக்கும் திட்ட தெரியும். ஓகேவா? உங்களுக்கு மட்டும் தான் திட்ட தெரியும்னு இல்லை, நாங்களும் இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கிறோம், எல்லாருக்குமே திட்ட தெரியும். என்ன ப்ரோ உங்களுக்கு திட்ட தெரியாதா ப்ரோ? கண்டிப்பா திட்ட தெரியும். ஆனா நாங்க திட்ட மாட்டோம் ப்ரோ, உங்களை திட்ட மாட்டோம். ஏன் தெரியுமா? நீங்க மக்களுக்கு வந்து ராஜா கேம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தொழிலை வந்து அவங்க மண்டைக்குள்ள புகுத்துறீங்க இல்லையா? ஸோ அதனால நாங்க எப்படி ப்ரோ திட்டுவோம். இன்னொன்னு என்ன போட்டிருந்தாங்க சார்? எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கு. எல்லார்கிட்டையும் வந்து ராஜா கேம் விளையாடி காசு கொடுக்க வேண்டியது. ஏன் அது ஒரு ஆளுக்கு மட்டும் உதவி பண்றீங்க? அப்புறம் இன்னொரு பாட்டிக்கு ஒரு கடலையை வாங்கிட்டு அந்த கடலையை ஃபுல்லா வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பணம் எங்கன்னா ராஜா கேம். இதோட பாத்தீங்கன்னா ஒரு நகை கடையில போய் நின்று தங்கச்சிக்கு நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இந்த 1,00,000 எப்படி வந்துச்சுன்னா ராஜா கேம்ல தான் வந்துச்சுங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. சோ எல்லாரோட வீடியோ நாங்க ட்ரோல் பண்ணதான் போறோம். நீங்க நிறுத்துறது வரைக்கும் நாங்க நிறுத்த போறதே இல்லை. ஏன்னா இந்த கேவலமான வந்து இந்த விஷயத்த மக்கள் மத்தியில அவனுக்கு 500 ரூபாய் லாஸ்னாலும் அது லாஸ் தான், 500 ரூபாய்னாலும் அது ரூபாய் தான். கௌதம் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வீடியோவே 2-3 வீடியோ நான் பார்த்திருந்தேன். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ராஜா கேமை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரஞ்சித் ஜானு அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ரஞ்சித் ஜானு அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை வந்து என்கரேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ராஜா கேமை வந்து என்கரேஜ் பண்ணி கேம்லிங் பண்றாங்க. ஸோ இதுவும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எலியும் பூனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு இன்ஸ்டாகிராமர் இருக்காங்க, அவங்களும் பண்றாங்க. ஏங்க எவ்வளோ பேருங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. நீங்க ஒரு 4 கடைக்கு போறீங்களா, ஹோட்டல் போறீங்களா, ஹோட்டல்ல வந்து சாப்பாடு நல்லா இருக்குதுன்னா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, தப்பு கிடையாது, காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. சப்போஸ் அதை பார்த்துட்டு போய் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அவர் சாப்பிட்றாரு, அவருக்கு பிடிக்கல அப்படின்னா பேர் ஒரு 1000 ரூபா அப்படி முடிஞ்சு போகும். இந்த கேம் அப்படி இல்லை. ஒரு 1000 ரூபா போட்டா ஒரு 1500 கிடைக்குது அப்படின்னா 1 லட்சம் போடலாம், 2 லட்சம் போடலாம்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நஷ்டம் அடைஞ்சாலும் அடுத்த பெட்டிங்லேயாவது நமக்கு லாபம் வந்துடாதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற கடைசி பணம் முடியாது வரைக்கும் இது வந்து ஒரு அடிஷன் மாதிரியே கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் நாங்கள் தடை பண்ண சொல்றோம்.